ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாலிட்டியில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுக்குறேன். யோகா டீச்சிங்கிற சேனலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமுடைய லிங்க்கு கீழே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதற்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றலை நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் மாணவர்கள் கீழ்கண்ட அறிவை பெறுகின்றனர். இந்திய ஆயுதப்படைகள், துணை இராணுவ படைகள், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அண்டை நாடுகளுடனான இந்தியாவுடைய உறவு, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அறிமுகம். இந்தியா வந்து ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடு. அண்டை நாடுகளிடம் வந்து நல்லுணர்வை பேணுகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய இந்திய எல்லையை பாதுகாக்க இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. எனவே இந்திய அரசு வந்து பாதுகாப்பு துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு துறைக்கு தான் அதிக முன்னுரிமை. ஏன்னா ஒரு தேசத்துடைய வளர்ச்சியே பாதுகாப்பை நம்பி தான். அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு துறையை பொறுத்து தான் இருக்கு. அதனால அதிக கவனம் செலுத்துறாங்க இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து வாங்க. பாதுகாப்பு அமைப்பின் அவசியம். சரிங்க, நம்ம நாட்டுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, ஒரு நாட்டுடைய அரசியல், சமூக, பொருளாதார வளர்ச்சிக்கு தேசிய பாதுகாப்பு தான் அவசியமானது. இதுதான் என்ன பண்ணுன்னா ஒரு நாட்டின் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்போ ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு ஏன் தேவை அப்படின்னா, பாதுகாப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட அரசியல், சமூக, பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பேஸ், ஒரு அடிப்படை தேவையே வந்து தேசிய பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட். இந்திய பாதுகாப்பு சேவைகள். இந்திய குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையை வகிக்கிறார். யாருங்க? பிரசிடென்ட் தான் வந்து மிக உயர்ந்த பதவி நிலை. பாதுகாப்பு டிஃபென்ஸில் அவங்க தான் உச்சபட்சம். பிரசிடென்ட் தான் குடியரசுத் தலைவர். தற்போதைய குடியரசுத் தலைவர் தெரியும், திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்து, இந்திய ஆயுத படைகளுடைய தலைமை தளபதியும் குடியரசுத் தலைவர் தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளுடைய பிரிவுகள். ஃபர்ஸ்ட், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது இந்திய ஆயுதப்படை. ஆயுதப்படையானது நாட்டின் இராணுவ படை, கடற்படை, விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய முதன்மை படை தான் இந்த இந்திய ஆயுதப்படை. ஆர்மி, கடற்படை என்ன சொல்லுவோம், நேவி, விமானப்படை ஏர்ஃபோர்ஸ், கடலோர காவலன் கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படைகளை அடக்கியதான் இந்திய ஆயுதப்படைன்னு சொல்றாங்க. இது எதனுடைய கட்டுப்பாடு கீழே இயங்குதுன்னா, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது இந்த இந்திய ஆயுதப்படை, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அடுத்து ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டே வாங்க. துணை ராணுவ படை அப்படின்னா பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். அதுல என்னென்ன இருக்குன்னா, அசாம் ரைபிள்ஸ், சிறப்பு எல்லைப்புற படை அப்படின்னா எஸ்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க, எஸ்எஃப்எஃப்னு சொல்லுவாங்க. அசாம் ரைபிள்ஸ் பார்ப்போம், ஏஎஃப். அசாம் ரைபிள்ஸ் ஏஆர். பின்னாடி ஒன் பை ஒன்னா அதுக்கான அப்ரிவேஷன் பார்த்துக்கலாம். அடுத்து, மத்திய ஆயுத காவல் படை அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா 5 ஃபோர்ஸ் இருக்கு. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி ஆகியன மத்திய ஆயுத காவல் படைகளாகும். இவை அனைத்துமே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுது. முதல்ல என்ன பார்த்தோம், பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே செயல்படுகிறது வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து உள்துறை அமைச்சகம், அதாவது இந்தியாவுடைய தற்போதைய உள்துறை அமைச்சர் யாருங்க? அமித்ஷா அவர்கள். அவருக்கு கீழே அந்த பாதுகாப்பு துறைக்கு கீழே தான், அந்த உள்துறைக்கு கீழே தான் இந்த மத்திய ஆயுத காவல் படை இயங்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிஏபிஎஃப் வந்து படைப்பிரிவுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம், காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுறது. இப்போ சிஏபிஎஃப் ஃபோர்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சத்தீஸ்கரில் வந்து இந்த மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன் இருந்தாங்களே,
என்ன பண்ணாங்க, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அந்த பணிக்கு ஏற்றவாறு இவங்க கூட இணைந்து கம்பைன் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அதை தான் இதை சொல்கிறாங்க. அடுத்து, இந்திய ஆயுத படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம், அதாவது நேஷனல் வார் மெமோரியல் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த சின்னம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ டெல்லியில இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர் பரப்பளவுல கட்டியிருக்கிறாங்க. ஏன் கட்டியிருக்கிறாங்கன்னா, போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுடைய பெயர்கள் அவங்களுடைய நினைவு சின்னம், அந்த நினைவு சின்னத்தின் சுவர்களில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதாங்க நியூ டெல்லியில் அமைக்கப்பட்ட 40 ஏக்கர்ல இந்திய, அதாவது தேசிய போர் நினைவு சின்னம், நேஷனல் வார் மெமோரியல். இங்கதான் என்ன பண்றாங்க, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுடைய பெயர்கள் இந்த நினைவு சின்னத்துல பொறிச்சிருப்பாங்க இந்த கல்வெட்டு மூலமா. இந்தியா கேட் புதுடெல்லியில இருக்குது. அடுத்து, இந்திய ஆயுதப்படை. ஃபர்ஸ்ட் ஆர்மி. ஆர்மினா என்ன அப்படின்றதுனா, இந்திய ராணுவ படை என்பது நில அடிப்படையிலான ஒரு பிரிவுன்னு சொல்றாங்க. இது ஒரு உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படை பிரிவு. இந்த ராணுவ படைன்றது யாருடைய வழி நடத்தல் கீழே இயங்குதுன்னா, 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படை தளபதியால் வழி நடத்தப்படுகிறது. 4 நட்சத்திர அந்தஸ்து, இந்த மாதிரி ஸ்டார் இருக்குல்ல, இந்த மாதிரி 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு படை தளபதியால் கீழே தான் இந்த ராணுவ படை இயங்குகிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்புலேருந்து நாட்டை பாதுகாக்கிறது, உள்நாட்டு அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் எல்லைக்குள்ள அமைதியை பாதுகாக்க போன்ற முக்கியமான விஷயங்களை இவங்க பணிகளாக பார்க்குறாங்க. யாரு? இந்திய ராணுவ படை. மேலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை பேரழிவு, பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்பு பணிகளையும் செய்கிறாங்க. அடுத்து, இந்திய ராணுவம் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது. இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையில் 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அப்ப இந்த ராணுவ படையினும் பொழுது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு நில அடிப்படையிலான ஒரு பிரிவு. இது யாருடைய படை தளபதினா, 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படை தளபதியால் வழி நடத்தப்படுது. இதுக்கு ஒரு ரெஜிமெண்ட் என்ற அமைப்பு இருக்கு. புவியியல் அடிப்படை ரீதியாகவும் செயல்பாட்டு அடிப்படை ரீதியாகவும் 7 படை பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க தெரிஞ்சுக்கிறது. ஜென்ரலா பிரீஃபாகவும் நீங்க படிக்கணும். ஏன்னா இது டிஃபென்ஸை பொறுத்தளவு போட்டித் தேர்வு மட்டும் இல்லாமல் நீங்க ஜென்ரலா ஒரு நாட்டுடைய பேட்ரியாட்டிக்காக நீங்க படிக்கணும். அடுத்து, கடற்படை. கடற்படையுடைய முதன்மை நோக்கம் நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாக்க, நாட்டின் பிற ஆயுத படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி, மக்கள், கடல்சார் நலன்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுகிறது. இங்க யாரு வழி நடத்துறாங்கன்னா, கடற்படைனா அட்மிரல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழி நடத்தப்படுகிறது. இது எத்தனை கடற்படை பிரிவுனா 3. ஃபர்ஸ்ட் ஆர்மி, இந்திய ராணுவ படைக்கு 7 பிரிவு இருக்கு, கடற்படைக்கு 3. ராணுவ படையில என்ன பார்த்தோம்னா 4 நட்சத்திர அந்தஸ்து, பேர் பாத்தீங்கன்னா ஜெனரல். கடற்படைனா அட்மிரல், இதுவும் 4 நட்சத்திர அந்தஸ்து தான், பேர் தான் டிஃபரன்ஸ், அங்க ஜெனரல் இங்க அட்மிரல். அடுத்து, ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை. இதற்கு படை தளபதி யாருன்னா ஏர் சீப் மார்ஷல். இவங்க வான்வெளி தாக்குதல் உள்ளாகக்கூடிய அனைத்து வான்வெளி பாதுகாப்பு இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. கீழே பாருங்க, இந்த ஆயுத மோதலின் போது வான்வெளி போரை நடத்துவதுதான் இந்த ஏர்ஃபோர்ஸோடைய நோக்கம். இங்க பாருங்க, பேர் ஏர் சீப் மார்ஷல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் வழி நடத்தப்படுது. அப்ப இதுவும் 7 படைப்பிரிவு. அப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் பாருங்க, இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ராணுவம் அப்படின்னா 4 நட்சத்திர அந்தஸ்து ஜெனரல்னு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் என்ன வரும், 7 படைப்பிரிவு. அடுத்து கடற்படையிலும் போட்டு இது 4 நட்சத்திர அந்தஸ்து தான், மார்ஷல்னு சொல்லுவாங்க. சாரி, கடற்படை அட்மிரல், ஜெனரலுக்கு அப்புறம் அட்மிரல். இது 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அடுத்து ஃபைனலா ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை 4 நட்சத்திர அந்தஸ்து, பேரு நோட் பண்ணிக்கோங்க, ஏர் சீப் மார்ஷல். ஏர் சீப் மார்ஷல் போட்டுக்கோங்க. இதுலயும் 7
படைப்பிரிவாக இருக்குது. இப்படி நோட்ஸ் போட்டு நீங்கள் ரீகால் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன் த ஸ்பாட்லேயே படிச்சிங்கன்னா அந்த டெம்பரவரிக்காக தான் உங்கள் மைண்டில் நிற்குமே தவிர லாங் டேர்மாக நிற்காது. அதனால் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ரைட்டு. அடுத்து ஃபீல்டு மார்ஷல்னா என்னன்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி தான் பொது அதிகாரி பதவி. இது இந்திய ராணுவத்துடைய உயர்ந்த பதவி. அப்போ கேட்கலாம், இந்திய ராணுவத்துடைய உயர்ந்த பதவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டு மார்ஷல், இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் மானக்சா அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல். அதுக்கப்புறம் வந்தவங்க KM ஹரியப்பா. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய விமானப்படையில், இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி இந்த அர்ஜுன் சிங் அவர்கள் தான். இந்திய விமானப்படையிலே உச்சபட்ச பதவிக்கு உயர்வு பெற்ற ஒரே ஒரு அதிகாரி அர்ஜுன் சிங். 5 நட்சத்திரம். இந்த உச்சபட்சம் போது 5 ஸ்டார் வருது. தனிப்பட்ட முறையில் ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது 4 நட்சத்திர அந்தஸ்து கொடுக்குறாங்க. ரைட், இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து ரெஜிமெண்ட். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய ராணுவத்துடைய மிக பழமையான காலாட்படை பிரிவுகளை ஒன்று. இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டனா 1758 1758 தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ன்ற ஒரு இந்திய ராணுவத்துடைய பழமையான காலாட்படை பிரிவு தோற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கீழே வாங்க. 1962 ஒரு போர், அதாவது யாருக்குன்னா இந்தியா வியச் சைனா. இந்த போரின் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்திற்காக என்ன பண்றாங்கன்னா அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா, சென்னை போன்ற இடங்கள்ல அதிகாரி பயிற்சி பள்ளிகள், அதாவது OTS ஆபீசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்னு நிறுவுறாங்க. இது பின்னாடி 1998 ஜனவரி 1 இந்த OTSன்றது அப்படியே ஆபீசர் ட்ரைனிங் ஸ்கூலுன்றதை அகாடமியாக மாற்றிருப்பாங்க. இந்த பேர் மாற்றம் செஞ்சது கேட்கலாம். 1998 ஜனவரி 1 முதல் OTSன்றது OTA மாறிடுச்சு. இது 2 இடத்துல இருக்கு. பூனா, சென்னையில் தான் பயிற்சி அளிக்கிறாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க. கிபி 1025 தமிழ்நாட்டில் இருந்து சோழ மன்னர் பேர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது கடற்படையை தொடுக்கிறாங்க. மேலும் தற்போது கெடா என்று அழைக்கப்படக்கூடிய கடாரம் பகுதியை வென்றார். அப்ப முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் படையெடுப்பு வரலாற்றிலே ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இப்பதான் நம்ம நேவி ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா கிபி 1025 சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் அந்த கடற்படையை நிகழ்த்தியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அடுத்து துணை ராணுவ பாதுகாப்பு படை. துணை ராணுவம் என்ன பண்றாங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்க, கடலோர பகுதியை பாதுகாக்க ராணுவத்துக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. மேலும் ரயில் நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், நீர்த்தேக்கம் போன்ற முக்கியமான பாதுகாப்பு பணியை செய்து வருகிறது. அமைதி காலங்களில் என்ன பண்றாங்கன்னா துணை ராணுவ படைகள் சர்வதேச எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அவங்க வைக்கிறாங்க. இந்த துணை ராணுவ பாதுகாப்பு படையில 2 இருக்கு. ஒன்னு அசாம் ரைபிள்ஸ், இன்னொன்னு சிறப்பு எல்லைப்புற படை. இது 2 பத்தி தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அதுல என்னென்ன தளபதிகள் இருக்காங்க, அதுல முதன்மையானவங்க யார், அது எந்த இயர்ல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத அந்த பாடமே. இப்போ அசாம் ரைபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1835 பிரிட்டிஷாரால உருவாக்கப்பட்ட ஒரு படை. கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படை. கச்சார் லெவினா என்னன்னா ராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசாம் ரைபிள்ஸை. தற்போது 46 படைப்பிரிவுகள் இந்த அசாம் ரைபிள் இருக்கு. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. உள்துறைனா அமித்ஷா அவர்கள். 46 படைப்பிரிவுகள் இருக்கு. அடுத்து சிறப்பு எல்லைப்புற படைனா ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ். சம்டைம்ஸ் இந்த ஆங்கிலத்தில் அப்ரிவேஷன் கூட கேட்கலாம், பொறுத்துக்களை இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ்னா சிறப்பு எல்லைப்புற படை. இவங்க ஒரு துணை ராணுவ சிறப்பு படைன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த SSFன்னு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் 1962 உருவாக்குறாங்க. இப்படை புலனாய்வு பணி ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. புலனாய்வு பணியகத்தின் நேரடி மேற்பார்வையில் இருக்கிறது.
பின்னாடி இது வந்து இந்தியாவுடைய புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழே செயல்பட்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஐபி கீழே இருந்தாங்க, பின்னாடி வந்து இந்தியாவுடைய புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழே செயல்பட்டு வருது. என்னதுங்க? ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ், இந்திய அதாவது சிறப்பு எல்லைப்புற படை, 1962 நோட் பண்ணிக்கோங்க. இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மத்திய ஆயுத காவல்படை சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதில் வந்து 5 பிரிவு இருக்கு. மத்திய ரிசர்வ் காவல்படை சிஆர்பிஎஃப், இந்தோ திபெத்திய எல்லை காவல் ஐடிபிபி, எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப், சிறப்பு சேவை பணியம் அதாவது எஸ்எஸ்பி. இந்த 5 பற்றி பிரீஃபாக பார்க்கலாம். இது முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா இந்திய இராணுவ படையில் இருந்த இந்த 5 மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரை செய்யப்பட்டு மார்ச் 2011 இங்கே துணை இராணுவ படை பிரிவிலிருந்து இந்த 5 என்ன ஆச்சுன்னா மார்ச் 2011 உள்துறை கட்டுப்பாடு கீழே வந்துருச்சு. இந்த 5 ஃபோர்ஸுமே நோட் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அசாம் ரைஃபிள் கூடயும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய சிறப்பு எல்லைப்புற படையில் தான் இருந்திருக்கு. ஆனால் மார்ச் 2011 இந்த 5 ஃபோர்ஸு உள்துறை கட்டுப்பாடு கீழே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சிஆர்பிஎஃப் பாருங்க. அரசியல் அமைப்புடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்காகவும் சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்த சட்டம் ஒழுங்கு இஸ்யூ. இந்த மாதிரியான முக்கியமான உள்நாட்டு பாதுகாப்பை திறமையாக பராமரிப்பதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு உதவுவதை மத்திய ரிசர்வ் காவல் படையோட நோக்கம். அப்போ எல்லாமே ஃபோர்ஸ்னாலே ப்ரொடெக்ட் பண்ணுறதாங்க, பாதுகாக்கிறதுங்க. அது காமனாக பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸை நோட் பண்ணிங்க, நான் ஹைலைட் பண்ணாமட்டேன். தேசிய மாணவர் படை, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், அதாவது என்சிசின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய மாணவர் படை என்றது இராணுவ படை, கடற்படை, விமானப்படை போன்ற முத்தரப்பு சேவை அமைப்பாகும்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பில் வந்து நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமாக தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி அந்த மாதிரி இருக்கும். இவங்களாம் அங்கேயே பயிற்சி அளித்து இந்திய இராணுவத்துக்கு தேவையான கட்டமைப்பை வந்து ஸ்கூல்லேயே இராணுவ பயிற்சிகள் அணிவகுப்புலாம் நடத்துகிறாங்க. நாட்டுடைய ஒரு தேசப்பற்றா வந்து ஸ்கூல் லெவல்லையே ஒரு நல்ல உயர்ந்த நோக்கங்க என்சிசி ஃபோர்ஸ் இருக்கிறதெல்லாம், நேஷனல் கேடட் கார்ப்ஸ். அடுத்து இந்த மத்திய ரிசர்வ் காவல் படையில ஒரு சிறப்பு பிரிவு ஒன்று இருக்கு, ரேஃப்னு சொல்லுவாங்க. ரேஃப்னா ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். சடனாக கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது, மீட்பு போன்ற முக்கியமான சூழ்நிலைகளை திறம்பட இந்த ஃபோர்ஸ் செயல்படுது. ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தோ திபெத்திய எல்லை காவல்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிக உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தவங்க. இந்தியா சீனா எல்லை பகுதியில் லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேச வரைக்கான எல்லைகளை பாதுகாக்கிறது வந்து இந்த இந்திய திபெத்தியன் பார்டர் போலீஸுடைய ரோல். பெரிய பங்கு இருக்குங்க உங்களுக்கு. அடுத்து எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை காவல் படை, எல்லை சாமின்வாங்க. இவங்க இந்திய எல்லை பகுதிகளை பாதுகாப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது முக்கிய பணியாக பார்க்குறாங்க. அடுத்து சிஐஎஸ்எஃப், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. எப்போனா 1969 மார்ச் 10 1969 மார்ச் 10 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே அமைக்கிறாங்க. முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாக்கிறது, டெல்லி மெட்ரோ, விமான நிலைய பாதுகாப்பில் முக்கிய பங்கு இவங்களுக்கு தான். இவங்க தான் அந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்வாங்க. சரிங்களா? அடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 வந்து கடலோர காவல்படை தினம், மார்ச் 10 வந்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 வந்து விரைவு அதிரடி படை தினம், அக்டோபர் 8 வந்து விமானப்படை தினம். எல்லாம் நோட்டு போட்டு எழுதிங்க. டிசம்பர் 4 வந்து கடற்படை, டிசம்பர் 7 வந்து ஆயுதப்படை கொடி தினம். எல்லாம் ரீட் பண்ணி நோட்ஸ் போட்டு எழுதுங்க, நோட்ஸ் போட்டு படிங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஸ்கூல் புக்கில் நிறையா இருக்கும். நம்ம வாட்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மனப்பாடமாக இருக்காது. நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக, தயவு செய்து. அடுத்து சிறப்பு சேவை பணியகம், அதாவது சசாஸ்திர சீமாபால் எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா, நேபாளம், இந்தியா, பூடானுடைய எல்லை பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு எல்லை ஆயுதப்படைன்றது இந்த எஸ்எஸ்பி. சிறப்பு சேவை பணியகம் தமிழ்லையும் கேட்கலாம். சசாஸ்திர சீமாபால் 2 பேரையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஊர்காவல் படை. இந்திய ஊர்காவல் படை வந்து ஒரு தன்னார்வ படை, காவல்துறைக்கு துணையாக பணியாற்றுகிறது. சமுதாயத்தில் பல்வேறு விதமான
தொழில்சார் வல்லுநர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாய தொழில்துறை பணியாளர்கள் ஆகியவற்றிலிருந்து நியமிக்கப்படுகிறார்கள். அதாவது ஊர்காவல் படையினா ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தான் இவங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க போலீஸுக்கு. நீங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, ஹோம் கார்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஏஜ் கேட்டகரி 18லேருந்து 50 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களும் ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் தான். இந்த ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களுடைய பதவி காலம் 3லேருந்து 5 வருஷம் தாங்க. நோட் பண்ணிக்கங்க, ஜஸ்ட் ரீட். அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இது ரொம்ப முக்கியங்க. வெளியுறவு கொள்கைன்னா என்னன்னா, இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு அரசியல் இலக்குகளுடைய தொகுப்பு. ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு மற்ற நாடுகளோட எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எதனாலனா, நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பங்கை இந்த வெளியுறவு கொள்கை மூலமாக. இதில் இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடுனா என்னென்னா இந்த விஷயங்கள் தான். தேசிய நலனை பாதுகாக்கிறது, உலக அமைதியினை அடைதல், ஆயுத குறைப்பு, காலனித்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியத்துடைய ஆகியவற்றை நீக்குதல், நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கோட்பாடாக பார்க்கப்படுது. அடுத்து பஞ்சசீலம். இது வந்து அடிக்கடி டிஎன்பிசி இல்லை வேற போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பஞ்சசீலம். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி யாரு? ஜவஹர்லால் நேரு. புக் பேக்கில் இருக்கு. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பில் முதன்மை சிற்பி யாருங்க? ஜவஹர்லால் நேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உலக அமைதிக்கு ஆதரவாளராக இருந்ததால் தனது கொள்கை திட்டமல்ல உலக அமைதிக்கு மிக முக்கியத்துவ இடத்தை வழங்கி இருக்கிறாங்க. இந்த பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அவர் வரையறுக்கிறார். யாருங்க? நேரு வரையறுக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டுடைய எல்லை, இறையாண்மை, பரஸ்பரத்தை நம்ம மதிக்கணும். பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, நட்பு ரீதியாக இருக்கணுங்க. தேவையில்லாம வயலன்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும். பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைக்கிறது, அமைதியாக இணைந்திருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு 5 கொள்கைகளை வந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து அணி சேராமை. இது ஒரு புக் பேக்கு. அணி சேராமை என்ற சொல் வந்து வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த அணி சேராமைனா என்ன அப்படின்றதுனா, 2ஆம் உலக போருக்கு பின்னாடி உருவான அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்க தலைமையிலான ஒரு இராணுவ கூட்டணியில நம்ம சேராம இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப அணி சேராமைனா என்னன்னா, நடுநிலைமையாகவும் இருக்கிறதும் கிடையாது, ஈடுபாடு இல்லாம இருக்கிறது தான். ஈடுபாடின்மை அல்ல. அணி சேராமைன்றது எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராம சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கக்கூடிய நிலைப்பாட்டை குறிக்கிறது. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உருவான இந்த அமெரிக்கா ரஷ்யா இருக்கு பார்த்தீங்களா, இவங்க கூட்டணியில் இல்லாமல் சுதந்திரமாக ஃப்ரீடமாக முடிவெடுக்கக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடியது தான் அந்த அணி சேராமை. அதுலேயே பேர் இருக்கு பாருங்க, அணி சேராமை. அணி சேராமல் இருக்கிறதுங்க எக்ஸப்ஷன் அமெரிக்கா ரஷ்யா கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அணிசேரா இயக்கத்துடைய நிறுவன தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, யூகோஸ்லோவியாவுடைய டிட்டோ, எகிப்தோடைய நாசர், இந்தோனேசியாவுடைய சுகர்னோ, கானாவுடைய குவாமே நிக்ருமா அப்படின்றவங்க தான் அந்த அணிசேரா இயக்கத்துடைய தலைவராக பார்க்கப்படுது. அடுத்து நெல்சன் மண்டேலா. இவர் வந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க. இன நிறவெறிக்கு வந்து எதிராக வந்து போராடிய ஒரு உறுதியான போராளின்னு சொல்லலாம். இந்த அதாவது நிறவெறி கொள்கைன்றது வந்து இன பாகுபாட்டுடைய ஒரு மோசமான வடிவம். இது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, மக்களாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. வேற 1990ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் வந்து இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர்ல பெரிய பங்குங்க. 1990 இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருங்க? நெல்சன் மண்டேலா. அடுத்து அண்டை நாடுகளோடான இந்தியாவுடைய நட்புறவு என்னன்னு பார்ப்போம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம், மியான்மர், இந்தியா வந்து ஒரு பொதுவான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடனான பொதுவான கடல் எல்லையும் பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்க்குறோம். கீழே நோட் பண்ணுங்க. இந்த மேப்பை வச்சே படிப்போம். இதான் மேப்பு. வடக்கு, தெற்கு,
தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு இல்லைங்களா. வடமேற்க வந்து பாருங்க, வடமேற்கு இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியா பாருங்க, ஆப்கானிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. அடுத்து வடக்கே வந்து பாருங்க, வடக்கு இந்ததா சீனா வரும், நேபாளம் வரும், இந்த பூடான் வரும். இது வடக்கு இந்த லைன். அடுத்து கிழக்கே வந்து வங்காளதேசம், கிழக்கே வந்து இந்த டைரக்ஷன் வங்காளதேசம். அடுத்து தூர கிழக்குல வந்து தூர கிழக்கு இதுதான் மியான்மர். தென்கிழக்குல வந்து இலங்கை, இலங்கை தென்கிழக்கு எங்கங்க இந்த இருக்குங்க, தென்கிழக்கு இலங்கை. தென்மேற்கு வந்து மாலத்தீவு. இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு. ரைட்டுங்களா, நோட் பண்ணிக்கோங்க. பாடம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ரீடு தாங்க. இந்திய கொள்கையானது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் ஒரு பகுதி. அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவது தீவிர கவனம் செலுத்துது. எல்லாமே நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் ஒரு அமைதிக்காக தாங்க. ஜஸ்ட் ரீடு. கீழே வாங்க. கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கை. தென்கிழக்கு ஆசியா வந்து இந்தியாவுடைய வடகிழக்குல இருந்து ஆரம்பமாகுது. இந்த மியான்மர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தென்கிழக்கு நாடுகளுடைய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ளது. இக்கொள்கையுடைய நோக்கம் என்னங்க, ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இல்லாமல் இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பன்முக சமநிலையை உறுதி செய்வதாகும். நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு செயல்பாடு கொள்கையை. அடுத்து சார்க்ன்ற அமைப்பு என்னன்னா, இந்தியா வந்து பிராந்திய ஒத்துழைப்புல நம்பிக்கை கொண்டுள்ளது. தெற்காசிய நாடுகளுக்கிடையே வந்து சகோதரத்துவ பிணைப்புகளை வளர்ப்பதற்காகவும் அமைதியான முறையில் இணைந்திருக்கிறதுக்காகவும் தெற்காசிய நாடுகளுடைய பிராந்திய கூட்டமைப்பு நிறுவியிருக்காங்க. இந்த சார்க் அமைப்பு வந்து எத்தனை நாடுகளை கொண்டதுன்னா 8 உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கு. அவை என்னென்னா இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூடான், இலங்கை, மாலத்தீவு போன்ற 8 உறுப்பு நாடுகள் வந்து இந்த சார்க் அமைப்புல இருக்கிறாங்க. அடுத்து PCIM, பீனா பங்களாதேஷ், சீனா சைனா, ஐநா இந்தியா, M ஃபார் மியான்மர். இவங்க என்னன்னா பொருளாதார, போக்குவரத்து, எரிசக்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை இந்த கூட்டமைப்பு உருவாக்கிறது. PCIM பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். இது ஒரு புக் பேக் இருக்கு. இந்த BCMஐயோட ரோல் என்ன அப்படின்றது புக் பேக்கில் இருக்கு, பார்க்கலாம். அடுத்து பிம்ஸ்டெக்னா அதுலேயே இருக்கு பாருங்க. வங்காள விரிகுடாவுடைய பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவுக்கான முயற்சி. இந்த பிம்ஸ்டெக், பின்னா ஃபர்ஸ்டே பங்களாதேஷ், ஐ இந்தியா, M மியான்மர், S ஸ்ரீலங்கா, T தாய்லாந்து, ஈசின்னு வருது. இதில் பூடான், நேபாளம் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த உறுப்பு நாடுகள் அப்படியே நோட் பண்ணுங்க. பிம்ஸ்டெக் ஒவ்வொரு டைட்டில் போட்டு அப்படியே உறுப்பு நாடுகளும் போட்டு கீழே கவுண்ட் பண்ணி எழுதிருங்க. அடுத்து பிபிஐஎன்னா பங்களாதேஷ், பூடான், இந்தியா, நேபாளம். இது கரெக்டாக வருதுங்க. பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு ஆகியவற்றுடைய பரிமாற்றத்துக்கான கூட்டமைப்பில் இந்த நாடுகள்லாம் கையெழுத்திருக்கு. பிபிஐஎன் பங்களாதேஷ், பூடான், இந்தியா, நேபாளம். அடுத்து கீழே அப்படியே வாங்க. அவ்வளோதாங்க, பாடம் முடிஞ்சு. பாடம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், நம்மளே இப்போ ஸ்டார்டிங் படிக்கும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம ஒரு வரி வினாக்களாக நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணும் பொழுது ஒரு வரி வினாக்களாக நம்ம சேனல்லையே கொடுப்போம். ஒன்லைனர் வீடியோஸ், லைன் பை லைன் ஸ்கூல் புக்கு வாட்ச்சு ஒன்லைனராக கொடுப்போம் நம்ம அகாடமி மெட்டீரியலாக. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டேட்டா தெரியலன்னு அதில் கவர் பண்ணி ஒன்லைனரில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, வாங்க புக் பேக் பார்த்துடலாம். இந்திய ஆயுத படைகளுடைய தலைமை தளபதி வந்து குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவ படையுடைய முதன்மை நோக்கமானது தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை. கரெக்டு. அந்நிய ஆக்கிரமிப்புலேருந்து நாட்டை காத்தல். மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே கரெக்டு தாங்க. அப்போ மேற்கூறிய அனைத்தும். இராணுவ தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் வந்து ஜனவரி 15 இராணுவ தினம். அசாம் ரைபிள்ஸ் வந்து எதன் கீழ் வந்து செயல்படுதுன்னா உள்துறை அமைச்சகம் பார்த்தோம். இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. இந்திய கடலோர காவல்படை 1978. இந்தியா வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளில் ஒன்று வந்து பஞ்சசீலம். யாருங்க கொண்டது? நேரு தான், சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர். அடுத்து பின்வருவனவற்றில் எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னா அந்தமான், லட்சத்தீவுகள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோடிட்ட இடம்.
மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவுடைய மையம் அதாவது அமைந்துள்ள இடம் உதகமண்டலம் நீலகிரி, அதாவது உதகமண்டலம் நீலகிரி, வெல்லிங்டன் சொல்லுவாங்க. இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதி 4 நட்சத்திர அந்தஸ்து பார்த்தோமா அட்மிரல். விமானப்படைக்கு ஜெனரல் ஏர் சீஃப் மார்ஷல், விமானப்படைக்கு ஏர் சீஃப் மார்ஷல். இராணுவத்துக்கு வந்து தான் ஜெனரல் பார்த்தோம். இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் ஒரே அதிகாரி வந்து அர்ஜுன் சிங் பார்த்தோம், அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய வடிவமைத்த முதன்மை சிற்பி நேரு அவர்கள். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கி வந்து வி.கே. கிருஷ்ணமேனன், இதுவும் பார்த்தோம். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, நெல்சன் மண்டேலா வந்து 1990 அந்த காலகட்டத்தில் போராடியவர் இன வெறி கொள்கைக்காக. அடுத்து தேசிய போர் நினைவு சின்னம் எங்கே இருக்குங்க? புதுடெல்லியில் தான். இதில் தான் உயிர் நீத்த நம்மளுடைய இந்திய இராணுவருடைய பெயர்கள் வந்து அந்த நினைவு சின்னத்தில் கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த மானக்சா அப்படின்றது வந்து ஃபீல்டு மார்ஷல், ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் வந்து இந்த மானக்சா அவர்கள் தான். சார்க்ன்றது, சார்க்கில் வந்து கிட்டத்தட்ட 8 உறுப்பினர் இருக்காங்க பார்த்தோம். பிசிஐஎம் வந்து இந்த எரிசக்தி மேம்பாடு. அவ்வளோ இந்த சரியாக தவிர நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம லைன் பை லைன் படிச்சிருந்தா அதையும் நோட் பண்ணிக்கலாம். நான் புக் பேக்கும் தனியாக உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறேன். ஒரு வரி வினாக்களாக தனியாக வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வரக்கூடிய குரூப் 4, 2, 2A அப்புறம் 1 இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெருக்கி நம்ம கவர் பண்ணி வீடியோ கிளாஸஸாக கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படித்தவனையுமே புரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் ஓரளவு நீங்கள் ஸ்கூல் புக்கை அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% புரிதல் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் ஒரு வரி வினாக்கள், ரிவிஷன் கிளாஸஸ்ஸு, டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கும்போது அந்த பாடத்தில் நம்ம ஒரு போட்டித் தேர்வை கிளியர் பண்ணுற நாலேஜும் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.